Hello students, good morning to you all. இன்னைக்கு நாங்க grade 11 ICT subjectல unit 5 right, unit 5ல HTML section இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க already இந்த unit 5ல வரக்கூடிய note section முழுக்க last classல நீங்க படிச்சிட்டீங்க ரைட். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது practical section, HTML வரக்கூடிய practical section மட்டும் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் ரைட். அதுக்கு முதல் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முதல், இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ண முதல் நான் சிலது உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, இது வந்து முதலாவது லெசன், அதாவது நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செய்யற முதலாவது லெசன் இது ரைட். இதுக்கு முதல் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஜூம்ல செய்த நான். இன்னைக்கு கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இணைஞ்சிருக்கிறீங்க, ஹாப்பி ரைட். எனக்கு உங்களுக்கு டீச் பண்றதுல வெரி ஹாப்பி. அடுத்தது என்ன ஒரு பிரச்சனை இல்லை, அதே நேரம் ஹாப்பியா இருக்கிற அதே நேரம் ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னா, உங்களோட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நான் இதை உங்களுக்கு இப்ப படிப்பிக்க போறேன் ரைட். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் நான் உங்களுக்கு இப்ப இதை டீச் பண்ண போறேன் ரைட். உங்களுக்கு தெரியும், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் படிப்பிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் இருந்தால்தான் எங்களுக்கு அது படிப்பிக்கிறது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து விளங்கிட்டுதா இல்லையான்றது வந்து நீங்க நாங்க வடிவா ஐடென்டிஃபை பண்ணலாம் ரைட். கிளாஸ்ல வச்சு செய்தா இப்ப உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோ அல்லது இப்ப நான் கேள்வி கேட்டா நீங்க ஆன்சர் பண்ண விதத்திலேயோ நான் விளங்கி கொள்வேன் உங்களுக்கு விளங்கிட்டுதா இல்லையான்றது. ஆனா இதுல வந்து அப்படி இல்லை ரைட். இது நான் இங்க டீச் பண்ண போறேன், நீங்க ஜஸ்ட் பார்க்க போறீங்க ரைட். ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம் சரியா. இதுல நீங்க நிறைய பார்த்துட்டு போய்க்கல, உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். அந்த டவுட்ஸ் வந்து கட்டாயம் நீங்க கிளியர் பண்ணணும் ரைட். இந்த டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு வந்து நீங்க கடைசி இந்த லெசன் எண்டில் நீங்க டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். அல்லது நீங்க யூடியூப்ல கூட இந்த வீடியோவை வாட்ச் பண்ணலாம். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க என்னோட டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம் சரியா ரைட். ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட். HTML சரியா. HTML ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் நாங்கள் ஏன் இந்த HTML பயன்படுத்துறோம், என்ன பயன்பாடு, இந்த HTML பயன்பாடு என்ன ரைட். இதுல நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க ரைட். இணையதளத்தை வடிவமைக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துறது தான் இந்த ஒரு HTML என்ற ஒரு மொழி ரைட். அப்ப இணையதளத்தை வடிவமைக்கல நீங்க இந்த HTML பயன்படுத்த போறீங்க ரைட். இந்த HTML அறிக்கைகளோட தொகுப்பை சேர்த்து ஒரு இணையதளம் வடிவமைக்கலாம் சரிதானே. அதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த HTML மொழி. HTML சொன்னால் என்னத்தை குறிக்குது ரைட். HTML சொன்னால் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ரைட். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், MCQல இந்த இப்படியான கேள்விகள் வாரது ரைட். அந்த அக்ரோனியம் போட்டுட்டு அது இந்த எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் வந்து கேட்பினோம், அதாவது வந்து HTML குறித்து நிற்பது யாது ரைட், அல்லது வாட் இஸ் HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படி கேட்டா நீங்க வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருக்கணும். H மீன்ஸ் ஹைப்பர், T மீன்ஸ் டெக்ஸ்ட், M மீன்ஸ் மார்க்அப், L மீன்ஸ் லாங்குவேஜ். அப்ப HTML சொன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ரைட். இது ஏன் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், வலைப்பக்கங்களினை உருவாக்குறதுக்காக வேண்டி நாங்க பயன்படுத்துற ஒரு மொழி சரியா ரைட். அப்ப இதுக்கு முதல் வலைப்பக்கம் என்று சொன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. வலைப்பக்கம் என்று சொன்னா என்ன, அதாவது இந்த HTML அறிக்கைகள், அதாவது இந்த HTML டேக்ஸ்கள் மூலம் நாங்கள் ஒரு தொகுப்பு உருவாக்கப்படுகின்ற ஒரு தொகுப்பு தான் என்னன்னு சொல்லுவோம் இணையதளம் ரைட். பல HTML அறிக்கைகளின் தொகுப்பு ஒரு இணைய பக்கம், வெப் பேஜ், இணையதளம் இல்ல இணைய பக்கம் என்று சொல்லி நாங்க சொல்லலாம். இந்த இணைய பக்கத்துல உங்களுக்கு தெரியும் கணக்கு கண்டென்ட்ஸ் இருக்கும், நீங்க அதுவும் லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு இணைய பக்கம், ஒரு வெப் பேஜ்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கலாம் ரைட். டெக்ஸ்ட் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அனிமேஷன்ஸ் இருக்கலாம், ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கலாம் ரைட். இப்படி கணக்க கண்டென்ட்ஸ் வந்து ஒரு வெப் பேஜ்ல இருக்கலாம் ரைட். இப்படி கணக்க வெப் பேஜஸ் சேர்த்து உருவாக்குறது தானே இது ஒரு இணையதளம். அப்ப இணையதளம் என்று சொன்னால் பல வலை பக்கங்களின் தொகுப்பு, அதுதான் என்ன சொல்லுவோம் இணையதளம் என்று சொல்லலாம் ரைட்.
ஓகே, இந்த HTML என்றது வந்து ஒரு கணனி மொழியா என்று கேட்டால் இல்லை. ரைட்? என்னது கணனி மொழி என்றா என்ன? உங்களுக்கு தெரியும், கணனி மொழி என்று சொன்னால் நாங்கள் கணனிக்கு அறிவுறுத்தல்களை வழங்குறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற மொழிகள். ரைட்? ஃபார் அன் எக்ஸாம்பிள் சி, ஜாவா, C++, ரைட்? அப்படி நிறைய கணனி மொழிகள் இருக்குது. பாஸ்கல், நீங்க படிச்ச பாஸ்கல், அது எல்லாமே கணனி மொழிகள். அப்படியான ஒரு மொழியா இந்த HTML என்று கேட்டால் இல்லை. ரைட்? HTML ஒரு கணனி மொழி அல்ல. ஆனா இது எப்படியான மொழி? என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்ப இணைய பக்கம், நீங்கள் ஒரு இணைய பக்கம் உருவாக்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ரைட்? அந்த கட்டமைப்பில அந்த எப்படி வரணும், உங்களோட இணைய பக்கம் எப்படி வரணும் என்ற அந்த ஸ்ட்ரக்சரை வெப் பிரவுசர், வலை மேலோடிக்கு தெரிவிக்கு. வலை மேலோடி என்று சொன்னா என்ன? வெப் பிரவுசர். ரைட்? வெப் பிரவுசருக்கு தெரிவிக்கிறது தான் இந்த HTML மொழி. அதுக்கு தான் நாங்கள் இந்த HTML மொழியை பயன்படுத்த போறோம். ரைட்? இதனால இதுக்கு வந்து ஒரு பெயர் சொல்லலாம். ரைட்? இந்த HTML மொழிக்கு எப்படி சொல்லலாம்னு சொன்னால் விபரிக்கும் மொழி அல்லது காட்சிப்படுத்தும் மொழி. ரைட்? அதாவது மார்க்அப் லாங்குவேஜ் ஓ டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் சொல்லி சொல்லலாம். ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த HTML நீங்கள் டெக்ஸ்ட் எழுதி நீங்க ரன் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் எடிட்டர்ஸ் தேவை. எடிட்டர்ஸ் சொன்னால் நீங்க என்ன எதுல கொண்டு போய் அந்த HTML டெக்ஸ்ட நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ரைட்? அதுல 2 வகையான எடிட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெக்ஸ்ட் எடிட்டர், மற்றது வந்து விசிவிக் எடிட்டர். ரைட்? டெக்ஸ்ட் எடிட்டர் எக்ஸாம்பிள் நோட்பேட், நோட்பேட் பிளஸ் பிளஸ், ஆட்டம், இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர். விசிவிக் எண்டேக்குல இதில் எக்ஸாம்பிள் காட்டி இருக்குது. அடோப் ட்ரீம் வியூவர், கம்போசர், CK எடிட்டர், ப்ளூ கிரிஃபன், காஃபி கப். ரைட்? இப்படி விசிவிங் எடிட்டர்ஸ் இருக்கு. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும், டெக்ஸ்ட் எடிட்டர்ஸுக்கும் விசிவிங் எடிட்டர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ரைட்? என்னன்னு சொன்னா, டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் என்றது வந்து நீங்களே எல்லா கோடிங்கும் டைப் பண்ண போறீங்க. நீங்க எல்லா கோடிங்கும் நீங்க மெமரியில வச்சிருக்கோம். ரைட்? யூ ஹாவ் டு மெமரைஸ் ஆல் த கோடிங். இதுல வந்து விசிவிங்ல அப்படி இல்லை. விசிவிங்ல என்னது, அங்க டிஃபால்ட்டா அதுல பாத்தீங்கன்னா விளங்கும், what you see is what you get. ரைட்? அப்ப நீங்கள் முதலே அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்கலாம். எப்படி உங்களோட வெப் பேஜ் வரப்போகுது அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஆல்ரெடி பார்க்கலாம். நீங்க அதை பார்த்து அதுல கண்டென்ட்ஸை மட்டும் நீங்க என்ன செய்ய போறீங்க, சேஞ்ச் பண்ண போறீங்க. இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸுக்கு அட்வான்ஸா தான் இந்த விசிவிக் எடிட்டர்ஸ் வந்து காணப்படுது. சரி? ஆனா உங்களுக்கு வந்து நீங்க எதுல பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், உங்களை HTML பகுதியை எடுத்து பாத்தீங்கன்னா பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி, ஒரு பிரதானமான ஒரு கேள்வி வருது செகண்ட் பார்ட்ல. ரைட்? அந்த செகண்ட் பார்ட்ல வரைக்கல ஃபுல்லா கோடிங். ரைட்? நீங்க கோடிங் தந்திருப்பினம், அவுட்புட்டும் தந்திருப்பினம். அந்த அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடிங்ல சில பிளாங்க்ஸ் வந்து இருக்கும். ரைட்? அப்ப யூ ஹாவ் டு ஃபில் தட் பிளாங்க். ரைட்? அந்த பிளாங்க்ஸை நீங்க ஃபில் பண்ண வேணும். அதுதான் உங்களுக்கு அப்படியான டைப், அந்த மாடல்ல தான் உங்களுக்கு கேள்வி வருது. நீங்க எல்லா பாஸ் பேப்பரையும் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பிரதானமான கேள்வி HTML வரது. அப்ப நாங்கள் இந்த விசிவிக் எடிட்டர்ஸ்ல நாங்கள் செய்து கொண்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு கோடிங் வந்து ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து குறைவு. நீங்க ஈஸியா அதை ட்ராக் அண்ட் ட்ராப்பா செய்துட்டு போவீங்க, மெமரியில உங்களுக்கு இருக்காது கோடிங். அப்ப நீங்க அந்த எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டினை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கல கட்டாயம் கஷ்டமா இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்ல தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இங்க ப்ராக்டிக்கல் பார்க்க போறோம். ரைட்? அப்ப நான் இங்க பாவிக்க போறது வந்து எது, இந்த நோட் பேட். ரைட்? நோட் பேட்ன்றது தான் நீங்க ப்ராக்டிக்கலுக்கு நாங்க பாவிக்க போற எடிட்டர். ரைட்? அடுத்தது வந்து மிக முக்கியமானது ஒன்று. இப்ப நீங்க HTML கோப்புகளை நீங்க செய்யறீங்களா, HTML கோடிங்க டெக்ஸ்ட் எடிட்டர்ல டைப் பண்ணி நீங்க சேவ் பண்றீங்க. சேவ் பண்ண வேணும் கட்டாயம். சேவ் பண்ணினா தான் நீங்க பிரவுசர்ல ரன் பண்ணலாம். அப்ப நீங்க சேவ் பண்ணிக்கல என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸ்டென்ஷன், அதாவது கோப்பு நீட்சி. ரைட்? ஒவ்வொரு சாஃப்ட்வேரை நீங்கள் என்ன டிசைன் பண்ணினீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு ஒவ்வொரு விதமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ரைட்? அப்ப இங்க நீங்க பார்க்க போறது HTML-க்குரிய கோப்பு நீட்சி .html. ரைட்? அதாவது இங்கால ஃபைல் நேம் இருக்கலாம். ஃபைல் நேம் வந்து உங்களோட விருப்பம். ரைட்? இப்ப உதாரணமா vghs.html. ரைட்? இதுல இருக்கிறது வந்து இது வந்து
ஃபைல் நேம். இது வந்து எக்ஸ்டென்ஷன். ரைட்? அப்ப ஒரு ஃபைல் நேம் கொடுக்கல கட்டாயம் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். அப்ப HTML க்குரிய எக்ஸ்டென்ஷன் வந்து HTML மறக்க கூடாது. இது கூடுதலா நீங்க விடுற பிழை. இதை இப்படி நீங்க பிழை விட்டீங்கன்னு சொன்னால் ரைட் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைலா தான் அங்க வந்து சேவ் ஆக போகுது. நீங்க பிரவுசர்ல ரன் பண்ணி பார்க்கலாம். அப்ப கட்டாயம் இந்த HTML அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மறக்க கூடாது. ரைட்? இங்க இதுல எக்ஸாம்பிளுக்கு சிலது காட்டி இருக்கிறேன். first.html, second.html, bold. நீங்க மீனிங்ஃபுல்லா நீங்க இந்த நேமை கொடுக்கலாம். ரைட்? இப்ப bold.html என்றா நான் வந்து HTML tag bold and tag நான் பாவிச்சு ஒரு கோடிங் ஒன்று செய்திருக்கிறேன்னு சொன்னா நீங்க யூஸ்ஃபுல் தான். ரைட்? அதாவது ஈஸியா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இந்த நேமை ஃபைல் நேமை நீங்க கொடுக்கலாம். என்ன விதமான ஃபைல் நேமாயும் இருக்கலாம். ஆனால் இங்க அந்த HTML என்றது வந்து கண்டிப்பா நீங்க மறக்க கூடாது. ரைட்? அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பேசிக் டேக், அதாவது HTML என்ற அடிப்படை கட்டமைப்பு இங்க இருக்கு. ரைட்? இப்ப HTML அடிப்படை கட்டமைப்புல இதுல வந்து பாத்தீங்கன்னா HTML அதாவது நீங்க எழுதேக்குல ரைட் டேக் எழுதேக்குல சில ஃபார்மேட் இருக்கு. சரிதானே? முதலாவது வந்து பிராக்கெட். ரைட்? முதலாவது வந்து பிராக்கெட் நீங்க பாவிக்க வேண்டும். ரைட்? இதை சொல்லுவோம் ஆங்குலர் பிராக்கெட். ரைட்? ஆங்குலர் பிராக்கெட்டுக்கு இடையில நீங்க கொடுக்க போறது வந்து டேக் நேம். என்ன டேக் நேம் கொடுக்க போறீங்களோ அது வந்து இந்த ஆங்குலர் பிராக்கெட்டுக்கு இடையில நீங்க கொடுப்பீங்க. ஃபார் an example HTML என்ற டேக் நான் யூஸ் பண்ண போறேன்னு சொன்னால் ஆங்குலர் பிராக்கெட் ஓபன் பண்ணுவீங்க, HTML டைப் பண்ணுவீங்க, பிறகு க்ளோஸ் பண்ணுவீங்க. ரைட்? இது வந்து ஓப்பனிங் டேக். ரைட்? ஒவ்வொரு டேக்குக்கும் பாத்தீங்களான்னு சொன்னா HTML யூஸ் பண்ண போற கூடுதலான டேக்ஸுக்கு வந்து ஓப்பனிங் டேக்கும் இருக்கும், எண்டிங் டேக்கும் இருக்கும். ரைட்? அதாவது பேர் ஆஃப் டேக்னு சொல்லுவோம். இப்ப ஒரு டேக் ஓபன் பண்ணினால் நீங்க கட்டாயம் வந்து என்ன செய்யணும் சொன்னால் இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணணும். அப்ப ஓப்பன் டேக் அப்படி எழுதுவீங்க, ஆங்குலர் டேக் ஓபன் பண்ணுவீங்க, HTML கொடுப்பீங்க, பிறகு ஆங்குலர் டேக் க்ளோஸ் பண்ணுவீங்க. இது ஓப்பன் டேக். ரைட்? இது வந்து ஓபன் பண்ணிக்கல நீங்க கொடுக்குறது. இப்ப இது எண்டிங் டேக் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆங்குலர் பிராக்கெட்டோட ஒரு ஸ்லாஷ் கொடுத்து HTML கொடுப்பீங்க. ரைட்? இது வந்து எண்டிங் டேக். ரைட்? அப்ப இது வந்து ஓப்பனிங் டேக், அடுத்தது வந்து க்ளோசிங் அல்லது ஸ்டார்டிங் எண்டிங் டேக் வந்து சொல்லுவோம். சரியா? ரைட்? மற்றது வந்து இப்ப எல்லாத்துக்குமே வந்து கட்டாயம் ஸ்டார்டிங் டேக்கும் எண்டிங் டேக்கும் இருக்குதா என்றா இல்ல. சில டேக்ஸ் வந்து எண்டிங் டேக் இல்லாமல் இருக்கு. ரைட்? எப்படி? இப்ப உதாரணமா IMG என்று சொன்னால் இமேஜ நாங்கள் இன்சர்ட் பண்றதுக்கு பாவிக்கிற ஒரு டேக். ரைட்? இந்த இமேஜ பாவிக்கிறதுக்கு நாங்க இந்த IMG என்ற டேக் பாவிப்போம். இதுக்கு வந்து நாங்க க்ளோசிங் டேக் பாவிக்கிறேல. அதே மாதிரி BR டேக், HR டேக். ரைட்? இதுகளுக்கு எல்லாம் வந்து எண்டிங் டேக் இருக்காது, தனியா ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கும். அப்ப இதை நாங்க எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஸ்டாண்ட் அலோன் டேக்ஸ் என்று சொல்லலாம். ரைட்? ஸ்டாண்ட் அலோன் டேக்ஸ் இதுக்கு ஒரு பெயர். அதாவது ஓப்பனிங் டேக் மட்டும் இருக்கிறதுகளுக்கு பெயர் வந்து ஸ்டாண்ட் அலோன் டேக்ஸ். ரைட்? அப்ப நீங்க இதை கவனிச்சு கொள்ளணும். எக்ஸாம்பிள். ரைட்? ஸ்டாண்ட் அலோன் டேக்ஸுக்குரிய எக்ஸாம்பிள். சரி, அடுத்தது வந்து இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க HTML என்றது நான் இங்க கொடுத்திருக்கிறேன் ஓப்பனிங் டேக். அதே மாதிரி இங்க HTML எண்டிங் டேக் கொடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு டேக் ஓபன் பண்ணி இருக்குது. என்ன டேக்? ஹெட். ரைட்? ஹெட் என்ற ஒரு டேக், அதாவது ஹெட்டிங் பார்ட். இப்ப HTML டேக்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா ரெண்டு பகுதி இருக்க போகுது. ஒன்று வந்து ஹெட்டிங், மற்றது வந்து பாடி. ரைட்? ஹெட்டிங் டேக்கை நீங்கள் காட்டுறதுக்கு பயன்படுத்துறதா இந்த HEAD ஹெட் என்ற டேக். ரைட்? அப்ப எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
angular bracket HEAD head open. Right, அப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க, ஸ்லாஷ் போட்டு head க்ளோஸ் பண்ணுவீங்க. இது க்ளோசிங் டேக். ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாடி இன்டேக்ல அது பிரதானமான பகுதி, அதாவது உங்களோட வெப்சைட்டின் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துக்குள்ளதான் நீங்க எழுத போறீங்க. அதாவது பாடி என்ற ஓப்பனிங் டேக்குக்கும் பாடி என்ற க்ளோசிங் டேக்குக்கும் இடையில எழுத போறீங்க. ரைட், அப்ப பிரதானமா ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று வந்து ஹெட் பார்ட், அடுத்து வந்து பாடி பார்ட். ஹெட் பார்ட்டுக்குள்ள ஹெடிங், பாடி பார்ட்டுக்குள்ள வரக்கூடிய கண்டென்ட்ஸ் முழு டேக்கும் நீங்க அதுக்கு எழுதுவீங்க. மற்றது என்ன ஒன்று பிள்ளையா என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் டாக்ஸ் எழுதுறீங்க தானே, இப்ப நீங்க டாக்ஸ் எழுதிக்கல ரைட், எப்படி லெட்டர்ஸை பாவிக்க போறீங்க? இப்ப வந்து இங்கிலீஷால தான் நீங்க முழுக்க எழுத போறீங்க, எழுதிக்கல எப்படி பாவிக்க போறீங்க அந்த லெட்டர்ஸ்? இப்ப வந்து கேப்ஸ் லாக்ல இருக்கிறதா அல்லது சிம்பிள் லெட்டர்ஸ்ல இருக்கிறதான்றது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ரைட், இப்ப HTML பொறுத்த வரையில இதுல கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. அது சார் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னு சொன்னால், இப்ப நீங்க HTML மேல ஸ்டார்டிங் டேக் ஓப்பனிங் டேக் வந்து HTML என்று எழுதிட்டீங்கன்னு சொன்னால் கேப்ஸ் லாக்ல எழுதி இருக்கு. இங்க கட்டாயம் கேப்ஸ் லாக்ல தான் எழுதணும்ன்றது இல்லை. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இங்க HTML என்னது கேப்ஸ் லாக்ல இருக்குது, இங்கேயும் நான் இதுல எழுதி இருக்கிறேன் கேப்ஸ் லாக்ல தான் எழுதி இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன எழுதலாம்? ரைட், நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க HTML and caps lock la start பண்றீங்க. Right, you can end with tag. Right, you can end this tag like HTML. இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால், இங்க முழுக்கவே caps lockல எழுதி இருக்கிறீங்க, இங்க வந்து முதலாவது caps lock, அடுத்தது simple letters. ரைட், அப்ப இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட், நீங்க முதலாவது கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்ஸ்ல முடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், எக்ஸ்ட்ராவா ஒரு லெட்டர்ஸோ ஒரு டெக்ஸ்டோ ஒன்றுமே என்ன செய்யலாம் அந்த டேக்ல போடலாம். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நீங்கள் இப்ப இதுல ஹெட் என்னது இப்படி போடுறீங்க, இப்ப முடிக்கல ஸ்லாஷ் போட்டு HEADD சொல்லி முடிக்கிறீங்க. அப்ப முடிச்சா இது சரியா? இல்லை. ஏன்னு சொன்னால் இங்க வந்து ஒரு டி எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்திருக்கிறீங்க. அப்ப சேர்த்தா இந்த எண்டிங் டேக் பிழை. ரைட், அப்ப ஸ்டார்டிங் டேக்ல HEAD ஹெட், இங்க வந்து HEADD முடிச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த டி வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்ப எக்ஸ்ட்ராவா இருந்தா உங்களுக்கு அங்க டேக் வேலை செய்யும், டேக் ஒர்க் பண்ணாது. ரைட், ஆனா ஒர்க் பண்ணாட்டிலும் வந்து உங்களுக்கு எரர் மெசேஜ் வருமான்னு கேட்டால் நீங்க எரர் மெசேஜும் உங்களுக்கு வராது. அந்த டேக்கை வந்து விடுவார், அப்படியே அந்த ஒர்க் நீங்க பிளேயா கொடுத்த டேக்கை விட்டுட்டு மிச்ச அவுட்புட் உங்களுக்கு வரும். சரியா? அப்ப நீங்க டேக் எழுதல கவனிச்சு கொள்ளணும். ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், எந்தெந்த டேக்குக்கு ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்கு, அதெல்லாம் முன்னாடி நாங்க பார்க்க போய்க்கல ஒவ்வொன்றா நான் சொல்லுவேன் உங்களுக்கு எது எதுக்கு ஓப்பனிங் டேக் இருக்குது, எது எதுக்கு க்ளோசிங் டேக் இருக்குதுன்னு சொல்லி. ரைட், எதுக்கு ஓப்பனிங் க்ளோசிங், அடுத்தது வந்து எது ஸ்டாண்ட் அலோன் டேக்ஸ், அதாவது ஓப்பனிங் மட்டும் எண்டிங் இல்லாத டேக்ஸ்ன்றது வந்து இங்காலே நாங்கள் பார்ப்போம். ரைட், அடுத்தது அது இங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ரைட், இப்ப நீங்க எழுதிக்கல ரைட், ஆரம்ப ஓட்டுக்களை எழுதும் போது ஆங்குலர் பிராக்கெட் பாவிப்பீங்க, இதுக்குள்ள டேக் நேம் கொடுக்க போறீங்க. அடுத்தது வந்து முடிவுறு தேக்குல இந்த ஸ்லாஷ் என்றது நீங்க பாவிக்க வேணும். ரைட், அதாவது ஆங்குலர் பிராக்கெட் ஸ்லாஷ் HTML. ஓகே, அடுத்தது இதுல நான் சொன்னதுதான் இங்க பாத்தீங்கன்னா HTML இங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம், இங்க எண்ட் பண்ணி இருக்குது, எழுத்து வந்து வித்தியாசமான முறையில உங்களுக்கு கொடுத்து காட்டியிருக்கு. இதுல ராங் போட்டிருக்கு, அப்ப இது சரி. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இது ராங். ஏன் ராங் சொன்னால் இங்க HTML இங்க டபுள் T வந்திருக்கு. ரைட், இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல டபுள் T வந்திருக்குது. சோ இது பிழை, டபுள் T வந்தது இங்க பிழை. அதே மாதிரி இங்கேயும் HTML ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்க, இங்க டபுள் L முடிச்சிருக்கிறீங்க, அப்ப இதுவும் பிழை. That's why this is wrong. Okay,
அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் HTML ஒட்டுக்கு வந்து பகுதிகள் இருக்குது. ரைட்? HTML ஒட்டின் பகுதி, அதாவது HTML ஒட்டு டேக் வந்து டேக்க நாங்க எப்படி சொல்லுவோம் தமிழ்ல ஒட்டுன்னு சொல்லுவோம். டேக் மீன்ஸ் ஒட்டு. தமிழ் கவனம். டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷ் டேர்மும் வந்து தெரிஞ்சிருக்கணும், தமிழ் டேர்மும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ரைட்? தமிழ் மீடியம் பிள்ளைகள் வந்து கட்டாயம் இங்கிலீஷ் டேர்மும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் டேர்மும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில டேக்ன்னு சொன்னால் ஒட்டு என்றது வந்து தமிழ் டேர்ம். ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு HTML டேக்குக்கு வந்து 3 பகுதிகள் இருக்கு. என்னென்ன அந்த 3 பகுதிகள்? ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உறுப்பு. ரைட்? எலிமெண்ட் என்று சொல்லுவோம், உறுப்பு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பண்பு. பண்புன்னு சொன்னால் அட்ரிபியூட். அடுத்த மூணாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வேல்யூ. ரைட்? பெறுமதி. அப்ப நீங்க ஒரு டேக்க நீங்க கொடுக்கல, எலிமெண்ட் கொடுக்கலாம், அட்ரிபியூட் கொடுக்கலாம், வேல்யூஸ் கொடுக்கலாம். ரைட்? எப்படி கொடுக்கிறது, எப்படி நாங்க அதை அப்ளை பண்ண போறோம்? ரைட்? நீங்க பாத்தீங்கன்னா இதுல நான் ஒரு டேக் பாவிச்சிருக்கிறேன், ஃபாண்ட் அண்ட் டேக். ஃபாண்ட் அண்ட் சொன்னா உங்களுக்கு தெரியும், ஃபாண்ட் நீங்க வேர்ட்ல 10ஆம் ஆண்டுல நீங்க வேர்ட்ல பாக்கல உங்களுக்கு தெரியும், ஃபாண்ட் அண்டா எழுத்துக்களின் வடிவம். என்ன எப்படியான வடிவத்துல உங்களுக்கு அந்த எழுத்து வர போதோ அதைத்தான் ஃபாண்ட், எழுத்துக்களின் வடிவங்களை ஃபாண்ட் சொல்லுவோம். இப்ப இதுல இது வந்து எலிமெண்ட், ஃபாண்ட் சொல்றது வந்து எலிமெண்ட். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்ப நீங்க ஃபாண்ட் பார்த்தால் அதுக்குள்ள வந்து நிறைய வகையான ஃபாண்ட் இருக்க போகுது. ரைட்? என்னென்ன வகையான ஏரியலோ அல்லது வந்து டைம்ஸ் நியூ ரோமனோ அல்லது பாமினியோ அப்படி நிறைய வகையான ஃபாண்ட்ஸ் இருக்க போகுது. அப்ப நீங்க முதலே டிஃபைன் பண்ணணும். இப்ப இந்த ஃபாண்ட் அண்ட் டேக்குக்குள்ள உங்களோட வெப்சைட்ல வர எழுத்து என்ன வகையான எழுத்து உங்களுக்கு வரணும். அப்ப ஃபாண்ட் ஃபேஸ். ரைட்? அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், இந்த ஃபேஸ் என்றது நீங்க கொடுக்கணும். அப்ப இங்க நான் என்ன ஃபேஸ் கொடுத்திருக்கிறேன், ஏரியல். ஏரியல் என்றது வந்து ஒரு ஃபாண்ட் பெயர், ஏரியல் என்றது. அப்ப இங்க நான் கொடுத்திருக்கிற ஃபேஸ் வந்து ஏரியல். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மூணுலயுமே எலிமெண்ட்டும் இருக்குது. ரைட்? எலிமெண்ட்டும் இருக்குது, அட்ரிபியூட்ஸும் இருக்குது, வேல்யூஸும் இருக்கு. ரைட்? ஃபாண்ட் என்றது வந்து என்ன, எலிமெண்ட். ரைட்? ஃபேஸ் என்றது என்னது, அட்ரிபியூட். ரைட்? ஏரியல் என்றது என்னது, வேல்யூ. ரைட்? நீங்க வேல்யூஸ் என்ன செய்யலாம், மாத்தலாம். ரைட்? ஆனால் எலிமெண்டோ அட்ரிபியூட்டோ நீங்க என்ன செய்யலாது, சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். வேல்யூஸ் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாத்தி கொள்ளலாம். ரைட்? அதே மாதிரி இங்க என்ன ஒரு அட்ரிபியூட் பாவிச்சிருக்கிறேன், என்ன அட்ரிபியூட் சொன்னால் கலர். ரைட்? என்ன அட்ரிபியூட் இங்க பாவிச்சிருக்குது, இதுல பாத்தீங்கன்னா கலர் என்ற ஒரு அட்ரிபியூட். ரைட்? இதுல இருக்கிறது கலர், இது வந்து அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கிறேன், ரெட். அப்ப ரெட் என்றது வந்து ஒரு வேல்யூ. ரைட்? அப்ப அந்த ஃபாண்ட் அண்ட் எலிமெண்ட்டுக்குள்ள ஃபேஸ் என்ற ஒரு அட்ரிபியூட், ரெண்டாவது அட்ரிபியூட் கொடுத்திருக்கிறேன் என்னது, கலர். இப்ப மூணாவது அட்ரிபியூட்டும் இங்க நான் கொடுத்திருக்கிறேன் பாருங்க, என்னன்னு சொன்னால் சைஸ். உங்களுக்கு தெரியும் வேர்ட்ல நீங்க பிராக்டிகல் செய்யல ஃபோன் சைஸ் எல்லாம் சின்ன நேரம் தான் நீங்க கூட்டுறீங்க, சைஸை பெருப்பிக்கிறீங்க. அப்ப இங்கேயும் அதே தான், உங்களோட வெப் பேஜ்ல எப்படி எந்த அளவுக்கு உங்களோட ஃபோன் சைஸ் வரணுமோ நீங்க அதை டிஃபைன் பண்ணுங்க. ரைட்? அப்ப இந்த சைஸ் வந்து நீங்க என்ன செய்யலாம், கட்டாயம் 25 தான் இருக்கணுமா, இல்ல. நீங்க என்ன செய்யலாம், 15, 10, 30 உங்களுக்கு விரும்பின மாதிரி இந்த சைஸை மாத்தி கொள்ளலாம். ரைட்? அப்ப வடிவ கவனிக்கணும். ஒரு டேக்குக்கு 3 பகுதி இருக்குது. என்னென்ன பகுதி, ஒன்று வந்து எலிமெண்ட், ரெண்டாவது அட்ரிபியூட், மூன்றாவது வேல்யூ. ரைட்? இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இதுல வந்து முதலாவது கோடிங் இங்க தந்துருக்கு. இப்ப நாங்க இப்படி கோடிங் எழுதுறோம், இது வந்து ஃபர்ஸ்ட் கோடிங். ரைட்? இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து சும்மா நார்மலா உங்களோட கிளாஸ்ல இருத்தி வச்சுட்டு நீங்க எப்படி ப்ராக்டிகல் செய்யறீங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். ரைட்? ஸ்கூல்ல நீங்க ப்ராக்டிகல் செய்யக்குள்ள லேபுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ப்யூட்டர். ரைட்? நீங்க கோடிங் எழுதி ரன் பண்ணுவீங்க. அதுதான் வளமையா நடக்கிறது. அப்படி செஞ்சாதான் உண்மையா உங்களுக்கு திருப்தி, எங்களுக்கும் திருப்தி. ஆனா இதுல ஒண்ணுமே செய்யலாது.
நாங்கள் கட்டாயம் செய்தே தீரோணும். ரைட், இப்போதைய பிரச்சனையில் கண்டிப்பாக நாங்கள் இது செய்தோணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமும் வருது, அதோட நாங்கள் சிலபஸ் கவர் பண்ணணும்ன்றபடியா இதை கட்டாயம் இப்படித்தான் செய்யணும். ஒன்றும் செய்யலாது, உங்களுக்கு திருப்தி இருக்காது, ஆனால் ஒன்றும் செய்யலாது. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட பக்கத்தில் கொப்பி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. கொப்பி ஒன்று வச்சு இப்போ நான் இதில் சொல்ல போகிற ஒவ்வொரு டேக்கையும் தயவு செய்து நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், சொல்கிற முக்கியமான விடயங்கள் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நீங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கலாம், அல்லது வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணின பிறகு கூட நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் என்ன செய்யலாம், செய்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் கட்டாயம் பக்கத்தில் கொப்பி வச்சு ஒவ்வொரு டேக்கையும் சொல்ல போகிற ஒவ்வொரு டேக், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் இருக்குதா, அல்லது வந்து ஸ்டாண்ட் அலோன் டேக்கான்றது வந்து நீங்கள் விளக்கமா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நீங்கள் குறிச்சிட்டு வாங்க. ரைட், அப்படி வந்தீங்கன்னு சொன்னாதான் நீங்கள் ப்ராக்டிக்கல் செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிக்கலையும் அந்த கோடிங்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட், அப்போ இப்போ இது முதலாவது கோடிங். இப்போ முதலாவது கோடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்? HTML. ரைட், அப்போ HTML கோட் எழுதேக்கில் கண்டிப்பாக நீங்கள் தொடங்க வேண்டியது HTML என்ற டேக் கோடை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரைட், அப்போ HTML என்ற டேக் வந்து போட்டாலே என்ன குறிக்குது? இது ஒரு HTML டாக்குமெண்ட். சரிதானே? அப்போ HTML ஓப்பனிங் டேக், HTML க்ளோசிங் டேக். அப்போ நீங்கள் எழுதேக்கல, இப்போ நான் இதில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதுறேன், நாங்கள் ஆல்ரெடி அதில் செய்திருக்கு. ரைட், இப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ரைட், இப்போ ஒரு எழுத சொல்லி ஒரு கேள்வி வந்துட்டேன், சிம்பிள் கோடிங் கொண்டு எழுதுங்கன்னு சொல்லி வந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு ரைட் தட் கோடிங். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறதுன்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த HTML கோடிங் நீங்கள் எழுதேக்கல ஸ்டார்ட் பண்ணேக்க HTML போடுவீங்க, என் பண்ணேக்கல கடைசி லைன் நீங்கள் எல்லா கோடிங்கும் எழுதினா பிறகு கடைசி லைன்ல இந்த எண்டிங் டேக் வந்து நீங்கள் கொடுத்துருக்கோம். ரைட், ஸ்டார்ட் பண்ணேக்க இருந்தது, என் பண்ணேக்கல கட்டாயம் HTML. ஸ்டார்ட் பண்ணேக்கல HTMLக்கு முதல் எந்த விதமான ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூடாது. அதே மாதிரி எண்டிங் டேக் HTML கீழே எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்டார்டிங் டேக், அடுத்தது எண்டிங் டேக். அப்போ நீங்கள் எப்படி எழுத போறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் நான் இதில் ஸ்டார்ட் பண்றேன். ரைட், ஓகே, HTML இங்க நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அதே நேரம் இங்க எண்ட் பண்ண போறீங்க. HTML. இப்போ இதுக்குள்ள நீங்க வர போறது அடுத்த பகுதி. ரைட், என்ன பகுதி? ஹெட் என்ற பகுதி. ரைட், ஹெட் என்ற பகுதி எழுதிக்கல இதை கொஞ்சம் கீழே எழுதுவோம், அப்போதான் உங்களுக்கு ஹெட்ன்றது நீங்கள் எழுதலாம். ரைட், இப்போ நான் இதுக்குள்ள HTML இங்கே முடிக்கிறேன். ரைட், இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட், இங்கே வந்து ஹெட்ன்றது இங்கே முடிக்கிறீங்க. ரைட், இது ரெண்டுக்குள்ளேயும் என்ன வரணும்? பாடி, ஓப்பனிங் டேக் பாடி, அதே நேரம் எண்டிங் டேக் பாடி. ரைட், இந்த பாடிக்குள்ள நாங்கள் எழுதி பார்ப்போம். சரியா? ரைட், இப்போ முதலாவது கோடிங் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதைத்தான் நீங்கள் காட்டு. ரைட், அடுத்தது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு டேக் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கு. என்ன டேக்? ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா HTML நார்மலாக நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் பண்ணுற டேக், நார்மலான HTML டேக் அதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக முதலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின டேக். ஹெட் டேக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது. இங்கே HTML க்ளோசிங் டேக் இருக்குது, அதே நேரம் ஹெட்டும் க்ளோசிங் டேக் இருக்குது. அப்போ இந்த ஹெட்டுக்கு இடையில இங்கே வந்து இன்னும் ஒரு புதுசாக ஒரு டேக் கொண்டு இருக்குது. என்ன டேக்? டைட்டில். ரைட், டைட்டில் என்ற டேக் இங்கே வந்து புதுசாக இருக்கு. அதே மாதிரி டைட்டில்ன்றது க்ளோசிங் டேக் இங்கே இருக்கு. ரைட், அப்போ ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக், இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஓப்பனிங் டேக்கும் இருக்குது, க்ளோசிங் டேக்கும் இருக்குது. ரைட், HTML ஸ்டார்ட் பண்ணிக்கல ஓப்பனிங் டேக் இங்க க்ளோஸ் பண்றோம். அதே நேரம் ஹெட் ஓபன் பண்றோம், இங்க க்ளோஸ் பண்றோம். அதே நேரம் டைட்டில் ஓபன் பண்றோம், இங்க டைட்டில் க்ளோஸ் பண்றோம். சரி, இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா முதலாவது இதுல வந்து ஹெட் அண்ட் டேக்குக்குள்ள டைட்டில் அண்ட் டேக் நான் போடேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஹெட் அண்ட் டேக்குக்குள்ள டைட்டில் அண்ட் டேக் வந்து இங்க வந்திருக்கு. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கு? என்ன வித்தியாசம்னு சொன்னால் நான் இப்ப ரன் பண்ணி காட்டுவேன். அதுக்கு முதல்ல நான் இதில் சொல்லிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ உதாரணமா இந்த ஹெட்டுக்குள்ள டைட்டில் போடுறதுக்கும் போடாததுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஹெட்டுக்குள்ள டைட்டில் போடலைன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட வெப் பேஜ் வந்து சும்மா நீங்கள் இப்படித்தான் இருக்குன்னு வைப்போம். உங்களோட வெப் பேஜ் ரைட், வெப் ப்ரௌசர் வந்து இப்படி இருக்க போது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் டைட்டில் நீங்க போடல. ரைட், டைட்டில் நீங்க போடலைன்னா இந்த ஹெட்டுக்குள்ள அடிக்கிற இந்த பகுதி, அதாவது வந்து இந்த ஹெட்டுக்குள்ள அடிக்கிற இந்த மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் என்ற பகுதி எங்க டிஸ்பிளே ஆகும் என்று சொன்னால் இந்த இடத்துக்குள்ள டிஸ்பிளே ஆக போகுது. ரைட், மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் என்னது வந்து இந்த இடத்துக்குள்ள டிஸ்பிளே, அதாவது வந்து அந்த பாடி ஏரியாக்குள்ள, அதாவது உங்களோட வெப் பேஜ் நடுவில் வந்து என்னென்னு வரும், இதுக்குள்ள மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் வந்து இங்க வரும். ஆனா இதுல நீங்க டைட்டில் போட்டீங்கன்னா என்ன செய்யும்னு சொன்னா, ரைட், உதாரணமா இதுக்குள்ள டைட்டில் போட்டீங்கன்னு சொன்னால் எங்க வரும், இந்த இடத்துல வருவேன். ரைட், இப்ப இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த பேஜின் ஹெட்டிங் வரும். என்னது, இந்த மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் என்னது வந்து இந்த இடத்துக்குள்ள வரும். ரைட், இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கு. நார்மலா நீங்கள் ஹெட் போட்டால் ஹெட்டிங் ரைட் உங்களோட பேஜுக்குள்ள வரப்போது, டைட்டில் போட்டீங்களான்னு சொன்னால் உங்களோட ப்ரௌசர்ல உங்களோட பேஜின் டைட்டில் ரைட் இந்த மேல் பக்கத்துல வரப்போகுது. இது ரெண்டும் ஹெட்டுக்கும் டைட்டிலுக்கும் உள்ள வித்தியாசம். ரைட், இப்ப நான் பார்ப்போம், ஒரு இது ரெண்டையும் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து முதலாவது கோடிங். இப்ப நாங்கள் அங்க காட்டினதுதான் இங்க முதலாவது கோடிங். இதுல டைப் பண்ணி இருக்குது, ஏற்கனவே நான் டைப் பண்ணிருக்கிறேன். HTML ஹெட் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் என்னது இந்த ஹெட் பார்ட்டுக்குள்ள மட்டும் போட்டிருக்கிறேன். ரைட், இது ஒருக்கா ரன் பண்ணி பார்ப்போம். இது ரன் பண்ணினால் எப்படி உங்களுக்கு அவுட்புட் பெறப்போகுது. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் என்னது இங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கு. ரைட், எங்க வந்திருக்குது, அந்த வெப் பேஜ் நடு அந்த ஹெட்டிங் இல்லாமல், ரைட் இந்த ப்ரௌசர் ஹெட் பார்ட் இல்லாமல் நடுவுக்குள்ள உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ், அதாவது வந்து நீங்க ஹெட் டேக்குக்குள்ள மட்டும் எழுதி இருக்கிறீங்க. ரைட், அடுத்தது இப்ப நீங்க பார்க்க போறீங்க டைட்டில் டேக் யூஸ் பண்ணினா இப்படி வரும். இப்ப டைட்டில் டேக் இங்க யூஸ் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க நான் போட்ட மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் என்னது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், இங்க பாத்தீங்கன்னா இதுல மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் போட்டது வந்து அடுத்த கோடிங். இந்த கோடிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல டைட்டில் அண்ட் டேக் இங்க பாவிச்சிருக்கு. ரைட், டைட்டில் அண்ட் டேக் இங்க பாவிச்சிருக்குது. டைட்டில் அண்ட் டேக் பாவிச்சிருக்கிற வழியா இங்க இந்த மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் என்னது வந்து
ப்ரௌசர்ல உங்களுக்கு காட்சிப்படுத்த இந்த பாத்தீங்கன்னா இதுல தெரியும் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்ன்றது இங்க வந்திருக்கு. இந்த ஏரியாக்குள்ள வராது, இந்த மேல இந்த ஹெடர் பார்ட்ல வந்திருக்கு. ரைட், இப்போ இது வந்து இரண்டாவது கோடிங். இப்போ மூன்றாவது வந்து அடுத்து பார்க்க போறோம். மூன்றாவது கோடிங் அதாவது ஒரு வெப் பேஜுக்கு பாடி கலர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல நார்மலா நாங்கள் வளமையா யூஸ் பண்ற HTML டேக் இருக்கு, ரைட், ஹெட் டேக் இருக்குது, டைட்டில் டேக் இருக்குது, ரைட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நாங்கள் இதுல போட போறோம் இந்த பாடிக்கு ஒரு பிஜி கலர், ரைட். இந்த பாடி என்ற டேக்குக்கு ஒரு பிஜி கலர். பிஜி கலர் மீன்ஸ் என்னன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலர், ரைட். இப்போ பேக்ரவுண்ட் கலர்ன்றது வந்து நான் இப்போ ப்ளூ கலருக்கு கொடுத்துருக்கேன், ரைட். அப்போ ப்ளூ கலருக்கு கொடுத்ததால இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன உங்களுக்கு ரன் பண்ணி காட்டி இருக்குது, இங்க உங்களோட பேஜ் ரைட் ப்ளூ கலர்ல வந்திருக்கு, ரைட். அப்ப நீங்க இந்த ப்ளூ கலரை நீங்க என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம், ரைட். உங்களுக்கு விருப்பமான கலர் வந்து இதுல நீங்க வெப் பேஜுக்கு நீங்க பேக்ரவுண்ட் கலரா கொடுக்கலாம். ரைட், இப்போ நாங்கள் பார்த்தது பாடிக்கு எப்படி பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறோம்ன்றது வந்து இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், ரைட். அதாவது ஒரு பாடிக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி கொடுக்க போறீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன டேக். இப்போ நீங்கள் முதலே நாங்கள் பார்த்துனாங்க அந்த டேக்ஸுக்கு ஒவ்வொரு டேக்ஸுக்கும் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதில் தான் இப்போ இந்த பாடிக்கு பிஜி கலர் என்றது ஒரு பாடி என்னது வந்து ஒரு எலிமெண்ட், பிஜி கலர் என்றது ஒரு அட்ரிபியூட், அதே மாதிரி பேக்ரவுண்ட் என்றது வந்து ஒரு அட்ரிபியூட், ரைட். அப்போ இதில் நான் பாடிக்கு பேக்ரவுண்ட் பாடி என்ற எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் சொல்லி ஒரு அட்ரிபியூட் பாவிச்சிருக்கிறேன், ரைட். பேக்ரவுண்ட் என்றது வந்து இங்கே அட்ரிபியூட், இது அட்ரிபியூட். இங்கே வந்து வேல்யூ, வேல்யூன்றது வந்து என்னன்னு சொன்னால் உங்களோட நேம். பேக்ரவுண்ட் சொன்னால் இங்கே ஒரு இமேஜை கொடுக்க போறீங்க. இப்போ ஒரு இமேஜை கொடுக்கல அந்த இமேஜுக்கு என்ன பெயர் வரணுமோ அந்த நேமை நீங்க அதுல கொடுப்பீங்க, ரைட். அடுத்தது வந்து பார்க்க போறது போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன். போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன்டா உங்களுக்கு தெரியும், நீங்க வேர்டுல பிராக்டிகல் செய்யல. போல்ட் என்ன செய்யும், எழுத்து தடித்த வடிவத்துல வரப்போகுது. அதாவது வந்து உங்களோட லெட்டர் நீங்க எழுதுற டெக்ஸ்ட் வந்து தடிச்ச எழுத்து வடிவத்துல வரும். அப்ப நீங்க அதுக்கு பாவிக்கிற டேக் வந்து போல்ட் என்ற டேக், ரைட். பி என்ற டேக்கை நீங்க பாவிக்க போறீங்க என்னதுக்கு, எழுத்து தடித்த வடிவமா கொடுக்கறதுக்கு. அப்ப பி டேக் இது ஓப்பனிங் போல்ட். அதே மாதிரி இங்க எண்டிங் போல்ட் இருக்க போகுது, ரைட். அப்ப இந்த பி ஓப்பனிங் டேக்குக்கும் எண்டிங் டேக்குக்கும் இடையில எழுதுற இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படியான வடிவத்துல வரும்னு சொன்னால் ஒரு தடித்த எழுத்து வடிவத்துல வரப்போகுது, போல்டா வரப்போகுது, ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல ஜெஃப்னா வேர்மடி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ன்றது வந்து எங்களுக்கு எப்படி வரும், ப்ரௌசர்ல நாங்க ரன் பண்ணி காட்டுறேன், ரைட். எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் போல்ட் ஆகி வரப்போகுது. அதே நேரம் ஐ என்ற டேக், ஐ என்ற டேக்னு சொன்னா என்ன, ஐ என்றா அதாவது இட்டாலிக். ஐ என்று சொன்னால் இட்டாலிக், அதாவது ஓப்பனிங் டேக் ஐ, அதே மாதிரி எண்டிங் டேக் ஐ, ரைட். அப்ப இதுக்குள்ள வர டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யும், சரிஞ்ச எழுத்து வடிவத்துல வரப்போகுது, இட்டாலிக். அதே நேரம் அண்டர்லைன், அண்டர்லைன் சொன்னால் யூ யூ அதாவது ஓப்பனிங் டேக் யூ, எண்டிங் டேக் யூ, ரைட். இப்போ இது மூன்று டேக்கும் நீங்க கவனம். இப்போ நாங்கள் இதுல சொல்லி கொண்டு வந்ததுல ஹெட் HTML டேக், ஹெட் டேக், டைட்டில், பாடி. பாடிக்கு பிறகு பாடிக்குள்ள நான் ரெண்டு அட்ரிபியூட் கொடுத்து காட்டினேன். ஒன்று வந்து பாடி கலர் பிஜி கலர், அடுத்து வந்து பேக்ரவுண்ட், ரைட். அடுத்தது வந்து இப்ப பார்த்த டேக் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன். இது எல்லாத்துக்குமே ஓப்பனிங் டேக்கும் க்ளோசிங் டேக்கும் இருக்க போகுது, ரைட். என்ன ஒரு கோடிங் பார்த்துட்டு ரன் பண்ணுவோம், ரைட். இங்க பாத்தீங்கன்னா
இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இதுலயும் போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் தான். ஆனா இங்க என்ன ஒரு டேக் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கிறேன் என்னன்னு சொன்னால் பிஆர் டேக். இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் டேக். என்னது, இதுக்கு வந்து ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு க்ளோசிங் டேக் அங்க இருக்காது. ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி வர போகுது, அப்ப அவுட்புட் உங்களுக்கு எப்படி அவுட்புட் வர போகுதுன்னு சொன்னா, நார்மலா ஜெஃப்னா வேர்ம்படி ஈகிள்ஸ் ஹை ஸ்கூல் இப்போ ப்ரௌசர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதான் ப்ரௌசர்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இதுல ஜெஃப்னா வேர்ம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அவுட்புட் வரும். அதே நேரம் இட்டாலிக் இந்த பிரேக் டேக் கொடுக்காட்டில் எப்படி வரும்னு சொன்னால், அப்ப இதுல போல்ட் ஆகி வாரது இங்க இட்டாலிக் ஆகி பக்கத்திலேயே வரப்போகுது. அதே நேரம் அண்டர்லைனை கொடுத்தா அதுக்கு பக்கத்திலேயே வரப்போகுது. அப்ப எல்லாமே பக்கத்திலேயே தான் வந்து கொண்டு இருக்க போகுது அவுட்புட். எது பிரேக் டேக் நீங்க பாவிக்கிறீங்க. பிரேக் டேக் பாவிப்பீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னால், இப்ப ஜெஃப்னா வேர்ம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் போல்டா வந்ததுக்கு பிறகு அடுத்த லைனுக்கு பிரேக் ஆகி இட்டாலிக்ல ஜெஃப்னா வேர்ம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் வரும். பிறகு அதுல இருந்து அடுத்த லைனுக்கு பிரேக் ஆகி அண்டர்லைன் போட்டு ஜெஃப்னா வேர்ம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் வரும். அப்ப என்ன உங்களுக்கு அவுட்புட் இதுக்குள்ள தெரியும்னு சொன்னா ப்ரௌசர்ல, ரைட். இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைன்ல வரப்போகுது. இங்க போல்ட் ஆகி வரப்போகுது, இங்க இட்டாலிக் ஆகி வரப்போகுது, இங்க அண்டர்லைன் பாவிச்சு வரப்போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றுதான். இதுல நான் பாவிச்சது எக்ஸ்ட்ரா ஒரு டேக் வந்து ஸ்டாண்ட் அலோன் டேக் பிரேக். தயவுசெய்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். அடுத்தது இங்க வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட், அடுத்தது சப்ஸ்கிரிப்ட் ரெண்டு டேக் பாவிக்க போறோம். ரைட். சுப் SUP சுப் என்றால் சூப்பர்ஸ்கிரிப்ட். சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும் என்னண்டு அவுட்புட் வரப்போகுது. இப்ப சூப்பர்ஸ்கிரிப்ட் என்று சொன்னால் எக்ஸ் வர்க்கம். ரைட். இந்த எக்ஸ் வர்க்கம் எழுதியக்குள்ள எக்ஸ் லெவலுக்கே இந்த ரெண்டு நம்பர் வராது. ரைட். அதுக்கு மேல கொஞ்சம் வரப்போகுது, எக்ஸுக்கு மேல வர்க்கம் வரப்போகுது. ரைட். அப்ப இதுக்கு இந்த வர்க்கத்தை எழுதுறதுக்கு தான் நீங்க என்ன டேக் பாவிக்க போறீங்களா சொன்னால் இந்த சுப் என்ற டேக் சூப்பர்ஸ்கிரிப்ட். ரைட். அப்ப எப்படி எழுதுவீங்க, நார்மலா உங்களுக்கு எக்ஸ் என்றது வந்து நார்மலா வரும். அப்ப நீங்க நார்மலா எக்ஸ் என்றதை எழுதுவீங்க. ரெண்டுன்றது வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட், அதாவது மேல வரும். ரெண்டா அந்த ரெண்டுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், அந்த சுப் என்ற டேக்க பாவிக்க போறீங்களா. அப்ப இதுல டேக்க இங்க ஓபன் பண்ணி இந்த ரெண்டு என்றது அந்த டேக்கு இடையில எழுதுவீங்க. பிறகு இங்க என்ன செய்ய போறீங்க, இந்த சுப் என்ற டேக்க க்ளோஸ் பண்ண போறீங்க. இப்ப க்ளோஸ் பண்ணினா எப்படி அவுட்புட் காட்டும், எக்ஸ் என்றது நார்மலா வரும், இந்த சுப் என்ற டேக்குக்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு மட்டும் என்ன செய்ய போகுது, மேல போய் காட்டப்போகுது. அப்ப உங்களுக்கு அவுட்புட் வந்து எக்ஸ் வர்க்கம் என்றது மேல் நோக்கி வரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிஆர் டேக் இருக்குது. ஏன், அடுத்த லைனுக்கு சப்ஸ்கிரிப்ட். ரைட். சப்ஸ்கிரிப்டை காட்டுறதுக்காக அடுத்த லைன் இதுல ஒரு பிஆர் டேக் இருக்குது. ரைட். பிஆர் டேக் என்ன செய்யும், அடுத்த லைனுக்கு கொண்டு போகும். அடுத்தது வந்து சப்ஸ்கிரிப்ட். அப்ப சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ் வர்க்கம் என்ற மாதிரி H2O நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு வந்து கீழே வரும். ரைட். அந்த ரெண்டு எப்படி வரணும், கீழே. உதாரணமா H2O. அப்ப இந்த ரெண்டு வந்து H லெவலுக்கு கீழே, அங்க எக்ஸ் வர்க்கம் H லெவலுக்கு மேல வந்த மாதிரி இங்க H லெவலுக்கு கீழே வருது. அப்ப நீங்க அதுக்கு இந்த கீழே ஒரு எழுத்து லெவலுக்கு கீழே வர்றதுக்கு சப் என்ற டேக் பாவிக்க போறீங்க. அப்ப H நார்மலா எழுதுவீங்க H, இந்த சப் டேக் ஓபன் பண்ணுவீங்க, இங்க இதுக்குள்ள 2 எழுதுவீங்க, பிறகு சப்ப முடிப்பீங்க. ரைட். முடிச்சால் எப்படி அவுட்புட் வரும், H இந்த ரெண்டு சப் என்ற டேக்கு இடையில இருக்கிற இந்த ரெண்டு கீழே வரும், O என்றது நார்மலான லெவலுக்கு வரும். இங்காலி நீங்க O என்றது எழுதணும். ரைட். இங்காலி O என்றது நார்மல் எழுதி காட்டிவிடும் நமக்கு. ரைட். அப்ப H2O. அப்ப இதுல என்ன நாங்க இப்ப எக்ஸ்ட்ராவா ரெண்டு டேக் பார்த்துனாங்க. என்ன டேக் பார்த்துனாங்க, சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். ரைட். அப்ப நாங்கள் இப்ப இதற்கா ரன் பண்ணுவோம். இப்ப இது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இதுக்கு நான் ஒரு பாடிக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்ததுதான் இந்த
அவுட்புட் இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதுல நார்மலா HTML கோடிங் இருக்குது, ஹெட் கோடிங், டைட்டில் கோடிங் எல்லாம் வந்து பாடியின் அட்ரிபியூட் வந்து இங்க பேக்ரவுண்ட் அண்ட் அட்ரிபியூட் இங்க பாவிச்சிருக்கு. அப்ப இந்த பேக்ரவுண்ட் அட்ரிபியூட்டுக்கு நீங்க கொடுத்த வேல்யூ வந்து என்னன்னு சொன்னால் ரைட் இந்த வேல்யூ. சரியா? ரைட், இது வந்து பேக்ரவுண்ட் இந்த வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க முடியுது, அதாவது டபுள் கோட்ஸுக்குள்ள இதுல ஒரு டபுள் கோட்ஸ் தொடங்கி இதுல ஒரு டபுள் கோட்ஸ் முடியுது. இந்த டபுள் கோட்ஸுக்குள்ள உங்களோட வேல்யூ இருக்க வேணும். ரைட், அதாவது பாடி பேக்ரவுண்ட் டபுள் கோட்ஸ் தொடங்கி அடுத்த டபுள் கோட்ஸ் முடியறதுக்கு இடையில உங்களோட இந்த நேம் இமேஜ் நேம் எல்லா இமேஜுக்கும் ஒரே நேம் இருக்கணுமாண்டா இல்ல. ரைட், இமேஜுக்கு நேம் வந்து வித்தியாசப்படலாம். அப்ப இமேஜ் நேம் நீங்க கட்டாயம் கவனமா கொடுக்கணும். ரைட், அடுத்தது வந்து அடுத்த கோடிங். இப்ப நான் இதுல உங்களுக்கு சொன்னது இங்க பாத்தீங்கன்னா இதுல போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் இது மூணுமே பக்கத்துல வந்திருக்குது. ரைட், இப்ப இந்த கோடிங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் பாடி டேக்குள்ள போல்ட் அண்ட் டேக் இங்க பாவிச்சிருக்கிறேன். அதே நேரம் இங்க போல்ட் அண்ட் டேக் கொடுத்திருக்கிறேன். ரைட், அப்ப நான் என்ன சொன்னேன், நான் போல்ட்னு சொன்னால் தடிச்ச எழுத்துல வரும். அப்ப நீங்க இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க முதலாவது போல்ட்ன்றது தடிச்ச எழுத்துல வந்திருக்கு. அதே நேரம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இட்டாலிக் சொன்னா என்ன சரிஞ்ச எழுத்துல வரும். இட்டாலிக்குரிய டேக் ஐ. ரைட், அப்ப இட்டாலிக் வந்து அவுட்புட் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உங்களுக்கு மேலே பார்க்க தெரியும், அவுட்புட் மேல தெரியுது. இட்டாலிக்னு சொன்னால் சரிஞ்ச எழுத்துல வரும். அதே நேரம் அண்டர்லைன் சொன்னால் கீழே கோடு போட்டு வரும். ரைட், அப்ப இது மூணு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. எப்படி வந்திருக்குது, ஒன்றுக்கு பக்கத்துல உண்டா வந்திருக்கு. ஏன் நான் இங்க பிரேக் டேக் பாவிக்கல. ரைட், அப்ப பக்கத்துல தான் உங்களுக்கு அவுட்புட் தெரியும். இப்ப நீங்க பிரேக் டேக் பாவிச்சா எப்படி வரப்போகுது? இப்ப பாருங்க, இந்த பிரேக் டேக் இதுல பாவிச்சிருக்கு. ரைட், இங்க போல்ட் ஜெஃப்னா வேர்ம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் போல்ட் பாவிச்சு இதுல நான் என்ன செய்யறேன், பிரேக் பண்றேன். அப்ப இதுல பிரேக் பண்ணி நான் என்ன செய்யும், இந்த முதலாவது ஜெஃப்னா வேர்ம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு அடுத்த லைன்ல பிரேக் ஆகி போய் அடுத்த இட்டாலிக் என்ற ஃபார்முலா இந்த ஜெஃப்னா வேர்ம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் இதுலயும் பிரேக் பண்றேன். அப்ப திருப்பி இதுல இருந்து அடுத்த லைனுக்கு போய் இந்த அண்டர்லைன் போட்டது வந்து இங்க உங்களுக்கு தெரிய போகுது. ரைட், அப்ப இது வந்து போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் தான். ஆனா என்ன டேக் எக்ஸ்ட்ரா வந்திருக்குதுன்னு சொன்னால் இங்க இந்த பிஆர் டேக். இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் டேக். சரியா? இதுக்கு ஒரு எண்டிங் டேக் இல்ல, ஓபன் டேக் மட்டும்தான் இங்க இருக்க போகுது. அப்ப கவனம், டேக்ஸ்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். இப்ப நான் இதுல உங்களுக்கு சொன்னேன் சூப்பர் ஸ்கிரிப்ட் சொன்னால் உதாரணம் எக்ஸ் வர்க்கம் சொன்னால் எக்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்யணும், அவுட்புட் வர்க்கம் வரும். எக்ஸ்க்கு மேல வர்க்கம் வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரைட், எக்ஸுக்கு மேல அவுட்புட் வரும். ரைட், எக்ஸுக்கு மேல வர்க்கம் வந்திருக்கு. அதே நேரம் H2O ஒன்றேக்குல சப்ஸ்கிரிப்ட். அப்ப H2 லெவல் வந்து H லெவலுக்கு கீழே வரப்போகுது, O வந்து அதுக்கு பக்கத்துல வரப்போகுது. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எப்படி டேக் இங்க பாவிப்போம். ரைட், எக்ஸ் என்றது நார்மல் லெவல்ல வரப்போகுது. அடுத்து நீங்க பாவிக்க போற டேக் வந்து டேக் நேம் வந்து SUP சூப்பர் ஸ்கிரிப்ட் என்றதை தான் இந்த SUP குறிக்குது. ரைட், அடுத்தது வந்து நார்மலா இந்த சூப்பர் ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன வரணுமோ அது அந்த வேல்யூ இருக்க கொடுப்பீங்க. அடுத்த சூப்பர் ஸ்கிரிப்ட் என்ற டேக்கை என் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நான் இங்க கொடுத்துருக்கிறேன் பிஆர். நான் இங்க பிஆர் கொடுத்தேன்னு சொன்னால் அவுட்புட் வந்து அடுத்த லைன்ல ரைட் எக்ஸ் வர்க்கத்துக்கு இல்ல H2O வரணும்ன்றதுக்காண்டி பிஆர் கொடுத்துறான். பிஆர் கொடுக்கறது என்ன நடக்கும், எக்ஸ் வர்க்கத்துக்கு பக்கத்திலேயே என்ன செய்ய போகுது, அந்த H2Oன்றது வரப்போகுது. ரைட், அப்ப இதுல ரெண்டு டேக் பார்த்துட்டோம், சூப்பர் ஸ்கிரிப்ட் அடுத்தது சப்ஸ்கிரிப்ட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஹெட்டிங் லெவல்ஸ். இப்ப ஹெட்டிங் லெவல்ஸ் சொன்னா என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹெட்டிங் லெவல்ஸ் இருக்கு. இப்ப ஒவ்வொரு சைஸ் ஹெட்டிங் சைஸ் வந்து பெருசுல இருந்து அப்படியே என்ன செய்ய போகுது, சின்ன சைஸுக்கு வரப்போகுது. ரைட், இப்ப நீங்க ஹெட்டிங் லெவல
எப்படி கோடிங் வருது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா H1 ஹெடிங் லெவல் வந்து உங்களுக்கு 6 லெவல் இருக்க போகுது. அதாவது H1, H2, H3, H4, H5, H6 ரைட் 6 லெவல்ல ஹெடிங் லெவல் இருக்க போகுது. இப்போ இந்த 6 லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹெடிங் லெவல் ஒவ்வொரு சைஸ். இப்போ ஹெடிங் லெவல் H1 என்றது எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் H1 என்றது ஆகலும் பெரிய சைஸ்ல வரப்போகுது H1. அதே மாதிரி H2 என்றது அதை விட கொஞ்சம் குறைவா வரப்போகுது H2 ரைட். அடுத்தது H3 அதை விட சின்னன், H4 அதை விட சின்னன், H5 அதை விட சின்னன், H6 வந்து அதை விட ஆகலும் சின்னனா வரப்போகுது. அப்ப நீங்க ரன் பண்ணிட்டீங்களா என்ன நடக்க போகுது? இப்ப முதலாவது ஜெஃப்னா வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பெரிய சைஸ்ல வந்திருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த சின்ன சைஸ்ல அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல அடுத்த ஜெஃப்னா வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அடுத்தது அதுக்கு பிறகு அப்படியே சின்னனா வந்து H6 வந்து என்ன செய்யறார் ஆகலும் சின்ன சைஸ்ல வர ரைட். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இதுல H1 என்றது பெரிய சைஸ், H2, H3, H4 என்ற சைஸ்ல சின்னனா வரப்போகுது. அப்ப நாங்கள் இப்ப பார்க்க போறது ஹெடிங் லெவல்ஸுக்கு பாவிக்கிற டேக் H1, H2, H3, H4, H5, H6 ரைட். அப்ப இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும் ரைட். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கவனமா நீங்க பார்க்கணும் சரியா ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் பேராகிராஃப் டேக். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரைட். இது பாருங்க H1, H2 இதுல அந்த டேக் தான். அடுத்தது பேராகிராஃப் டேக். இப்ப பேராகிராஃப் டேக்க பார்த்தால் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பேராகிராஃப் என்றதை குறிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துற டேக் வந்து P ரைட். திஸ் இஸ் ஃபார் பேராகிராஃப் ரைட். அதாவது இங்க இருக்கு சரியா P டேக் ரைட். இந்த P டேக் ஓபன் பண்ணினால் எண்டிங் அந்த பேராகிராஃப் எங்க முடியுதோ அந்த இடத்துல P டேக் நீங்க க்ளோஸ் பண்ண வேணும். அப்ப P டேக் நீங்கள் போட்டு என் பண்ணினால் அந்த இடைக்குள்ள வாரது வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃபா உங்களுக்கு வெப் பிரவுசர்ல காட்சிப்படுத்தப்படும் ரைட் சரியா. எப்படி வருது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃபை நான் ரன் பண்ணி வைக்கல. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல அவுட்புட் தெரியுது ரைட். பாருங்க இதுதான் அந்த பேராகிராஃபை நான் எடுத்த அவுட்புட். இதுல P என்ற டேக் ஓபன் பண்ணிருக்கு, இங்க வந்து P என்ற டேக் என் பண்ணிருக்கு ரைட். அப்ப இதுக்குரிய அவுட்புட் இங்க மேல காட்டி இருக்கிற இந்த அவுட்புட் வரும். நார்மலா P ன்னு சொன்னால் ஒரு லைன்ல பேராகிராஃபா வரப்போகுது. அடுத்த பார்ப்போம் அடுத்த கோடிங். அடுத்த கோடிங் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பேராகிராஃபுக்கு ஒரு P என்ற டேக்குக்கு எலிமெண்ட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன், சாரி அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல P என்ற இந்த எலிமெண்ட் இங்க வந்து இதுல என்ன அட்ரிபியூட் ஒன்று இருக்குது, என்னது அலைன் ரைட். P என்ற எலிமெண்ட்டுக்கு அலைன் என்ற ஒரு அட்ரிபியூட் ரைட். அப்ப இது வந்து எலிமெண்ட், இது வந்து அட்ரிபியூட், இது வந்து சென்டர் என்றது என்னது வேல்யூ ரைட். சென்டர் என்றது வேல்யூ சரியா. அப்ப P என்ற டேக்குக்கு எலிமெண்ட் இருக்குது, அட்ரிபியூட் வந்து அலைன், வேல்யூ என்றது வந்து சென்டர். அப்ப எப்படி அவுட்புட் வரும்? எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் பேராகிராஃப் தான் வரப்போகுது. அலைன் எப்படி வரப்போகுது? சென்டர். சென்டர் என்று சொன்னா என்ன செய்யும்? நடுவில் ரைட் சென்டர்ல உங்களுக்கு வரும் அவுட்புட். பாத்தீங்கன்னா இதுதான் அந்த P அலைனுக்குரிய அவுட்புட் ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அதேதான் சேம். ஆனால் இங்க வந்து என்னன்னு சொன்னால் அட்ரிபியூட் வந்து உண்டு, ஆனா வேல்யூஸ் வந்து இங்க மாத்தப்பட்டிருக்கு. வேல்யூஸ் வந்து இங்க மாத்தப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால் இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா P அந்த எலிமெண்ட்டுக்கு அலைன் அண்ட் அட்ரிபியூட், வேல்யூ வந்து இங்க லெஃப்ட், அதே நேரம் இங்க சென்டர், இங்க வந்து ரைட்.
அப்ப எப்படி இதுல உங்களுக்கு schools are now closed now, ரைட்? என்றா இப்ப நீங்க எப்படி வர போகுது உங்களுக்கு அவுட்புட்? இந்த முதலாவது வசனம் வந்து லெஃப்ட் சைடுல வரும், paragraph லைன் வந்து லெஃப்ட், இரண்டாவது வந்து சென்டர், மூன்றாவது வந்து ரைட். சரியா? அப்ப இப்ப வந்து நாங்க பார்த்தா இப்ப அவுட்புட் பாத்தீங்களான்னு சொன்னா அதான் உங்களுக்கு இங்க தெரியுது பாருங்க. இப்ப இதுல முதலாவது schools are closed now என்றது லெஃப்ட், இதுல இருக்கிறது வந்து சென்டர், இங்க இருக்கிறது வந்து ரைட். சரியா? அப்ப இங்க வந்து என்ன செய்யறோம்? அட்ரிபியூட்ஸ், அதாவது அட்ரிபியூட்ஸ் லைன் அண்ட் அட்ரிபியூட்ஸுக்கு வேல்யூஸை நாங்க என்ன செய்திருக்கிறோம்? இங்க மாத்தி இருக்கிறோம். ரைட்? அடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா font, ரைட்? font அண்டேக்ல இதுல வாங்க font, ரைட்? font tag, font ன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். font ன்றது வந்து உங்களுக்கு எழுத்துக்கள் என்ன விதத்துல வரணும்ன்றது வந்து font ன்றதுல வரும். இப்ப font and attribute, font and element font, face ன்றது வந்து attribute, இது வந்து value, ரைட்? இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து attribute, ஏரியல், face and attribute கொடுத்திருக்கிற வேல்யூ ஏரியல், கலர் ன்றது ரெட், சைஸ் ன்றது 30, ரைட்? அப்ப இதெல்லாம் நான் கொடுத்திருக்கிற font and tag-க்கு attribute attribute value, ரைட்? font and element-க்கு கொடுத்திருக்கிற attribute and value, ரைட்? இப்ப இது எப்படி வரும் ரன் பண்ணினா? ரைட் பாருங்க, ஜஸ்னா வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ன்றது வந்து உங்களுக்கு பெரிய எழுத்துல வந்து, அதாவது சைஸ் வந்து 30, ரைட்? font என்ன ஃபேஸ் வந்து ஏரியல், கலர் வந்து ரெட். சரியா? இப்ப நான் இதுல கொடுத்த வேல்யூஸுக்கு ஏற்ற மாதிரி இங்க உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்து வேணும்னு சொன்னால் நீங்க தேவையான வேல்யூஸ் வந்து நீங்க மாத்தலாம். அதான் நான் சொல்றேன், வேல்யூஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் மாத்தலாம். ஆனால் இதுல இருக்கிற இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து நீங்க மாத்தே இல்லாது. சரியா? அடுத்தது அடுத்து நாங்க பார்க்க போறது முக்கியமானது இமேஜ், ரைட்? இமேஜ்னு சொன்னா என்ன? இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டேக். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இமேஜுக்கு நீங்க பாவிக்கிற டேக், இமேஜுக்கு நீங்க பாவிக்கிற டேக் வந்து img. இதுவும் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் டேக். நான் சொன்னேன் ஸ்டாண்ட் அலோன் டேக்னு சொன்னா என்ன? அதாவது ஓப்பனிங் டேக் மட்டும் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்காது. அப்படியான டேக்ஸை சொல்றதுதான் ஸ்டாண்ட் அலோன் டேக், ரைட்? அப்ப இந்த imgக்கு வந்து ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்காது, ரைட்? எப்படி நீங்க அந்த இமேஜ் அந்த டேக் எப்படி கொடுக்க போறீங்களான்னு சொன்னால், ரைட், ஓபன் பண்ணுவீங்க. இமேஜ் என்னது நார்மலாவே நீங்க ஓபன் பண்ணுவீங்க, ரைட்? ஆங்குலர் பிராக்கெட் ஓபன் பண்ணி img என்னது நார்மலா வரும். அங்க நீங்க கொடுக்குற அட்ரிபியூட்ஸ் வந்து மாறுபடலாம். அதாவது வந்து இங்க நான் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் கொடுத்திருக்கிறேன்? src என்றது ஒரு அட்ரிபியூட், ரைட்? alt என்றது வந்து ஒரு அட்ரிபியூட். அடுத்தது இங்க width என்றது வந்து ஒரு அட்ரிபியூட், ரைட்? height என்றது வந்து ஒரு அட்ரிபியூட், border என்றது வந்து ஒரு அட்ரிபியூட், ரைட்? அப்ப இதுல எத்தனை அட்ரிபியூட் இருக்குது? 5 அட்ரிபியூட் இந்த img டேக்ல நான் போட்ட அந்த img டேக்க, ரைட், விரிவாக்கம் செய்திருக்கேன். சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம் நீங்க அந்த அட்ரிபியூட்ஸை கொடுக்கறதன் மூலம், ரைட்? இப்ப இந்த src என்று சொன்னால் சோர்ஸ், src மீன்ஸ் சோர்ஸ், ரைட்? அதான் இமேஜ் என்ற ஃபைல், எந்த ஃபைல் அதுதான் நீங்க சோர்ஸ். அப்ப நீங்க சோர்ஸ் கொடுக்கல கட்டாயம் அந்த இமேஜ் இந்த ஃபைல் நேம், ரைட்? இதுல வந்து இமேஜுக்கு ஒரு நேம் இருக்கு, சரி? அந்த நேம் வந்து நீங்க இதுல கொடுக்கணும். இந்த நேம் பிழைச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு அவுட்புட் வராது, சரி? அல்லது நீங்க காட்டலாம் என்னன்னு சொன்னால், இந்த சோர்ஸ் இருக்கிற பாத் எங்க இந்த சோர்ஸ் இருக்குது, சி டிரைவுக்கு இல்லையா, டி டிரைவுக்கு இல்லையா, அல்லது எங்க அந்த சோர்ஸ் இருக்குன்றது வந்து இங்க நீங்க என்ன செய்யலாம்? இதுல காட்டலாம், ரைட்? அடுத்தது வந்து olt என்ற அட்ரிபியூட், ஆல்டர், சரியா? ஆல்டர்னு சொன்னால் ஒரு நேம் கொடுக்க போறீங்க. இப்ப உங்களுக்கு ஒருவேளை அந்த போட்டோ வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வியூ ஆகிறேன்னு சொன்னால், நீங்க அந்த போட்டோக்கு மேல அந்த ஐகானை மேல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம், கொண்டு போய் மவுஸ் மூவ் பண்ணிக்கலாம், அதுல போட்டோ நேம் வந்து உங்களுக்கு
வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த போட்டோ உங்களுக்கு விசிபிள் ஆகலைன்னு சொன்னால் அந்த ஆல்டர் என்ற டேர்ம், ஆல்டருக்கு நீங்க கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்த போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வித், ரைட்? இந்த படத்துக்கு எவ்வளவு வித் வேணும், அதே நேரம் அகலம், அதே நேரம் ஹைட். ஹைட் என்ன, எவ்வளவு ஹைட்ல உங்களுக்கு அந்த இமேஜ் வேணும், ரைட்? இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணலாம், வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம், ரைட்? இப்ப நான் இதுல 500 கொடுத்துருக்கிறது நீங்க என்ன செய்யலாம், மாத்தலாம். அதே நேரம் இது மாத்தலாம், border சைஸ் மாத்தலாம். border என்ன, உங்களோட இமேஜுக்கு ஒரு border, இமேஜை சுத்தி ஒரு border வரப்போகுது, சரியா? இமேஜ். அடுத்தது இமேஜ் டேக்கை ரன் பண்ணிட்டு வரோம். ரைட்? இதுல ஒரு இமேஜ் ஒன்று நான் போட்டிருக்கிறேன், சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் நேம், ரைட்? img tag ஓபன் பண்றீங்க, src source, இதுல இருக்கிறது வந்து இமேஜ் நேம். இப்ப இமேஜ் நேம் என்று சொன்னால் நீங்க எப்படி ஒரு இமேஜ் நேம் கண்டுபிடிப்பீங்க? உதாரணமா இப்ப நான் போட்ட இமேஜ் வந்து img _ போட்டு 3367.jpg, ரைட்? இதுதான் என்னோட இமேஜின் பெயர். எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இமேஜுக்கு மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் என்றது வேற, ரைட்? ப்ராப்பர்ட்டிஸ் என்றது வந்தால் இது இதுல இருக்கிறது வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது அந்த இமேஜின் பெயர், ரைட்? அப்ப இந்த இமேஜின் பெயர் வந்து மாறுபடலாம், வேற வேற பெயர்ல இருக்கலாம். அதே நேரம் அந்த இமேஜின் பெயரோட இதுல இருக்கிற கோப்பு நீட்சி ஃபைல், அதாவது எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க கொடுக்கணும். அப்ப img _ 3367.jpg என்றது வந்து இங்க நான் கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்னென்ன இமேஜ் நீங்க போட போறீங்களோ அதே மாதிரி அதே அந்த இமேஜின் பெயர் வந்து போட வேணும், ரைட்? இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிழைக்கும், அவுட்புட் வராது, சரியா? அப்ப இங்க நான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சோர்ஸ், ஓகே, ஆல்டர் போட்டோன்னு போட்டிருக்கேன், வித் ஹைட் எல்லாம் போட்டு அலைன் வந்து ரைட்ல போட்டுருக்கேன். அலைன் வந்து ரைட் என்னபடியா தான், நான் அலைன் ரைட் போட்டபடியா தான் நீங்க என்ன செய்திருக்கு, உங்களுக்கு ரைட் சைடுல காட்சிப்படுத்தி இருக்கு. மற்றது வந்து நீங்க கவனிக்கணும், இந்த சோர்ஸ் என்றது வந்து கட்டாயம் முன்னுக்கு தான் இருக்கணுமா? இல்ல, இந்த சோர்ஸ் என்றது வந்து எங்கேயும் இருக்கலாம், ரைட்? இந்த ஆல்டர் வந்து எங்கேயும், ஒருவேளை img ஆல்டர் இதுல MCQs இதுல வாரது img எல்லாரும் வந்து ஈஸியா img src சொல்லி பாடமாக்கி, ரைட்? அப்படி வச்சிருக்கிறது நினைவுல வந்து img src, அப்படி இல்லை. src என்றது வந்து எங்கேயும் இருக்கலாம். src என்றது வந்து இந்த கோப்பு நீட்சியோட இருக்கிறது தான் வந்து சோர்ஸா இருக்கும். அப்ப அந்த சோர்ஸ் வந்து எந்த ஒரு இடத்திலையும் என்ன செய்யலாம், இருக்கலாம். கட்டாயம் img src என்றுதான் தொடங்கணும் என்று இல்லை. src என்றது வந்து ஒரு அட்ரிபியூட், ரைட்? நாங்கள் அந்த அட்ரிபியூட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்ப இந்த அட்ரிபியூட்டும் இந்த வேல்யூவும் வந்து எந்த ஒரு இடத்திலையும் இருக்கலாம், ரைட்? மெட்டது நீங்கள் அந்த வேல்யூ கொடுக்கல டபுள் கோட்ஸுக்குள்ள நீங்க கொடுப்பீங்க, ரைட்? ஒரு இமேஜுக்கு நீங்க வேல்யூ கொடுக்குறீங்கன்னு சொன்னால் டபுள் கோட்ஸுக்குள்ள அந்த வேல்யூ நீங்க கொடுக்க போறீங்க. அதே மாதிரி ஆல்டர்ன்னு சொன்னால் போட்டோ, ரைட்? டபுள் கோட்ஸ் கொடுப்பீங்க. எல்லாமே எல்லா வேல்யூஸும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் டபுள் கோட்ஸுக்குள்ள நீங்க கொடுப்பீங்க, ரைட்? இதுதான் இமேஜ் டேக். நீங்க இமேஜை மாத்தி பாருங்க வீட்டுல, ரைட்? ப்ராக்டிகல் செய்யல இது இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க மாத்தி பார்க்கணும் கட்டாயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹைப்பர்லிங்க். ஹைப்பர்லிங்க்னு சொன்னா என்ன, ரைட்? அதாவது மீயிணை. இந்த மீயிணையின் பயன்பாடு வந்து ஒரு பிரதானமான பயன்பாடு என்ன தெரியும்னு சொன்னால், இந்த இணையதளங்களை உருவாக்கல மீயிணை இந்த பயன்பாடு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பயன்பாடு இந்த மீயிணை வகிக்குது. எப்படி, ரைட்? நீங்க வலைப்பக்கங்கள் நார்மலா நாங்கள் HTML டெக்ஸ்டை வச்சு வெப் பேஜஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ணலாம். அந்த இப்போ ஒரு 30-40 பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அவ்வளோத்தையும் தனியாவா நாங்க வச்சு ஒரு வெப்சைட்டை உருவாக்கலாம். அவ்வளோத்தையும் என்ன செய்யணும், இணைக்க வேணும், ஒன்றோட ஒன்று இணைக்கணும். இணைச்சோம்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு படிச்சிருப்பாமே. அதுல வெப்சைட்னு சொன்னால் அந்த வெப்சைட்ல நீங்க நார்மலா போன உடனே வாரது வந்து முதலாவது ஹோம் பேஜ். எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்க கொடுத்துட்டு URL கொடுத்துட்டு என்டர் பண்ணின உடனே, இப்போ எக்ஸாம்பிள் ni.lk கொடுக்குறீங்கன்னு சொன்னா கொடுத்துட்டு என்டர் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் ஒன்று வரும். அது முதலாவது வாரது பக்கத்தை சொல்லுவோம், என்னது ஹோம் பேஜ் சொல்லுவோம், ரைட்? முகப்பக்கம்னு சொல்லுவோம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால்
என்ன விடயங்கள் உள்ளடங்கி இருக்கும்னு சொன்னால் எங்களோட வெப்சைட்டின் முழு உள்ளடக்கங்களையும் ஷார்ட் ஃபார்மா அதுல லிங்க்ஸ் மூலம் இணைச்சிருப்பீங்க. அந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்குதோ எல்லாமே வந்து அதுல இந்த ஹைப்பர் லிங்கை பாவிச்சு இணைச்சிருப்பினோம். அப்ப அந்த விதத்துல இந்த ஹைப்பர் லிங்க்ன்றது வந்து கட்டாயம். சரி, ஒரு வெப்சைட் நாங்க டெவலப் பண்ணிக்கல, ஹைப்பர் லிங்க்ன்றது வந்து கட்டாயம். ரைட், அப்ப எப்படி இந்த ஹைப்பர் லிங்க் டேக் நீங்க பாவிக்க போறீங்க? ரைட், ஹைப்பர் லிங்க் டேக்குக்கு நீங்க பாவிக்கிறது வந்து ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். ஹைப்பர் லிங்குக்கு நீங்க பாவிக்கிறது ஆங்கர் டேக். சரியா, இங்க இந்த ஆங்கர் டேக் வந்து க்ளோஸ் ஆகும். ரைட், இங்க ஆங்கர் டேக் ஓபன் பண்ணி ஆங்கர் டேக் ஓபன் பண்றோம் இவர் எலிமெண்ட். ரைட், அதுல அடுத்தது பாத்தீங்களா HREF பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா HREF பண்றது வந்து ஒரு அட்ரிபியூட், இங்கால இருக்கிறது வந்து ஒரு வேல்யூ. ரைட், அப்ப இந்த எலிமெண்ட் அட்ரிபியூட் வேல்யூஸ் முடியத்தான் நீங்க என்ன செய்வீங்க, இந்த ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணுவீங்க. லைக் ஃபாண்ட் டேக் மாதிரி. சரியா, அப்ப என்ன டேக் ஓபன் பண்றீங்க, HREF மாறிடக்கூடாது. இது வந்து குழப்புறது சில பேருக்கு. HREF பண்றதை மாறி விளங்கி வச்சிருப்போம். HREF பண்றது ரைட், HFER அப்படி மாறி மாறி அது உடனே வந்து ஞாபகத்துக்கு வராது. சில நேரத்துல எக்ஸாம்ல பிள்ளை விடுறது கூடுதலா நடக்கிறது இந்த விஷயம். ரைட், அப்ப HREF பண்றது வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னால் ஹைப்பர் ரெஃபரன்ஸ். என்ன அதுல மீனிங்? HREF என்னதை குறிக்குதுன்னு சொன்னால் ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ரைட், அப்ப HREF பண்றது என்னதை குறிக்குது, ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ரைட், இத குறிக்கிறது தான் இந்த HREF. அப்ப நீங்க அதை இப்ப ஹைப்பர் ரெஃபரன்ஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இவர் மறைக்க மாட்டார். ஹைப்பர் என்றதுக்கு H, ரெஃபரன்ஸ் என்றதுக்கு REF. அப்ப ஹைப்பர் ரெஃபரன்ஸ். அப்ப HREF இங்காலே கொடுத்திருக்கிற இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்திருக்கிறது வந்து ஒரு URL. ரைட், உங்களுக்கு தெரியும் URL சொன்னா என்னன்றதெல்லாம் வந்து நாங்கள் எங்க படிச்சு நாங்கள் யூனிட் 3. சரியா, ரைட், இணையம் மற்றும் மின்னஞ்சல்ல வந்து URL என்றதெல்லாம் விளக்கமா படிச்சாச்சு. சரி, இப்ப இந்த URL வந்து நீங்க வேற வேற URL இருக்கும். ரைட், என்ன URL பயன்பாடுன்னு சொன்னா URL நாங்க பயன்படுத்துவோம் ஒரு இணையதளத்தை தனித்துவமா அடையாளம் காண்றதுக்கு தான் என்ன பயன்படுத்துவோம், இந்த URL பயன்படுத்துவோம். இப்போ ஒரு இணையதளத்துல பல URLs வந்து இருக்கலாம். சரி, ரைட், அப்ப நீங்கள் அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் வலை பக்கத்தையும் தனித்துவமா அடையாளம் காட்டிக்கல இந்த வேற வேற URL நீங்க பயன்படுத்த போறீங்களா? அப்ப எனக்கு இப்ப இந்த இணையதளம், எந்த இணையதளம், ni.lk என்ற இணையதளத்தை தனித்துவமா அடையாளம் காண்றதுக்கு என்ன செய்ய போறோம், www.ni.lk என்றது வந்து இங்க கொடுக்க போறோம். அப்ப இது ஒரு URL. ரைட், அப்ப இந்த URL இந்த நீங்க சோர்ஸா கொடுக்கணும். எங்க நீங்க போறீங்களா, என்னது எந்த இடத்துக்கு நீங்க போறீங்களா, இந்த சைட்டுக்கு. ரைட், அப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது வந்து ஹைப்பர் ரெஃபரன்ஸ் என்றது வந்து ni.lk. ரைட், இது வந்து என்னன்னு சொன்னால் இப்ப நீங்க எந்த டெக்ஸ்ட கிளிக் பண்ணிக்கல இந்த சைட்டுக்கு போகணும். நீங்க நார்மலா வெப் ப்ரௌஸ் பண்ணிக்கல நிறைய லிங்க்ஸ் இருக்கு. அப்ப நிறைய லிங்க்ஸ் வந்து வெப் ப்ரௌஸ் பண்ணிக்கல உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வர போகுது. அந்த ஒவ்வொரு லிங்க்ஸுக்கு மேலேயும் கிளிக் பண்ணிக்கல வேற ஒரு இடத்துக்கு அங்க போவேன், வேற ஒரு இடத்துக்கு போகுது. சரியா, அப்ப நீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்களான்னு சொன்னா இப்ப இதுல என்ன மாதிரி அவுட்புட் வர போகுது உங்களுக்கு. இப்ப எஜுகேஷன் என்ற ஒரு டேர்ம் உண்டு இதுல இருப்பேன், எஜுகேஷன். ரைட், இந்த எஜுகேஷன் கிளிக் பண்ணிக்கல உங்களுக்கு எங்க போகும், ni.lk என்றதுக்கு போகும். ரைட், ni.lk என்றதுக்கு போகுது. அவ்வளவுதான், இதுல வேற ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து என்ன டேர்ம் போட போறீங்க அந்த டேர்மை போட்டு கிளிக் பண்ணிக்கல அந்த டேர்முக்கு மேல கிளிக் பண்ணிக்கல இந்த சைட்டுக்கு போகுதுன்றதுதான் இங்க நாங்க கொடுக்க போறோம். ஆங்கர் டேக்ல கொடுக்க போறது. மற்றது வந்து இங்க ஆங்கர் டேக் கவனம் க்ளோஸ் பண்ணி இருக்கும். சரி, இது க்ளோசிங் ஆங்கர் டேக். ரைட், அடுத்தது வந்து லிஸ்ட். அதுக்கு முதல் இதை ரன் பண்ணிட்டு வருது. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இதுல ni.lk என்ற நான் URL கொடுத்திருக்கிறேன். எஜுகேஷன் என்ற சொல்ல கிளிக் பண்ணிக்கல எனக்கு ni.lk க்கு போகணும். நான் இப்ப இதை கிளிக் பண்ணினால் எனக்கு பாத்தீங்கன்னா ni.lk க்கு போகும். ரைட், இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இருக்கிற எல்லாமே வந்து ஹைப்பர் லிங்கின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இதுல ஒன்றை கிளிக் பண்ணுவீங்களான்னு சொன்னால் இதுல
வேற வேற இடத்துக்கு போகுது. இப்போ உதாரணமா இது ni.lk என்னது வந்து இதுல இருக்கிற ஒரு URL. அப்ப இந்த பேஜை தனித்துவம் அடையாளம் காட்டுறதுக்கு இந்த URL நாங்க பயன்படுத்துவோம். ரைட். அதே மாதிரி இப்ப நான் ஒரு சிலபஸ் டவுன்லோட் பண்ண போறேன்னு சொன்னால் இப்ப டவுன்லோட்ஸுக்குள்ள இவ்வளவு லிங்க்கும் இருக்கு. ரைட். இப்ப நீங்க இந்த சிலபஸ் கிளிக் பண்ணிக்கல பாத்தீங்கன்னா இந்த URL வந்தது வந்து உங்களுக்கு மாறிச்சு. ரைட். அப்ப இது வேற ஒரு பேஜ். அதே மாதிரி இதுல நிறைய வெப் பேஜஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒவ்வொன்றை கிளிக் பண்ணிக்கல உங்களுக்கு வந்து மாறிக்கொண்டு போகுது. சரியா? அப்ப நீங்க அந்த URL சரியா நீங்க கொடுக்கணும். நீங்க எங்க போறீங்கன்றது வந்து கட்டாயம் கவனமா கொடுக்கணும். அப்ப இந்த URL கவனம். அதே நேரம் எந்த டெக்ஸ்ட கிளிக் பண்ண எந்த டெக்ஸ்டுக்கு நீங்க லிங்க் பண்ண போறீங்க அவ்வளவுதான். அதை நீங்க இந்த பிராக்கெட் அதாவது ஆங்கர் டேக் ஓபன் பண்ணி href கொடுத்து அந்த வேல்யூஸ் கொடுத்த பிறகு க்ளோஸ் பண்ணின பிறகு ஆங்கர் டேக்கும் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் இடையில கொடுக்க வேண்டிய டெக்ஸ்ட். ரைட். என்ன டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்டுக்கு லிங்க் பண்ண போறீங்களோ அது கட்டாயம் இதுல கொடுக்கணும். ரைட். அடுத்தது அடுத்து பாத்தீங்களான்னு சொன்னா நாங்க பார்க்க போறது லிஸ்ட். ரைட். லிஸ்ட் என்ன? ரைட். இப்ப இதுல பாத்தீங்களான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க லிஸ்ட் பண்ணிக்கல 1 2 3 4 லிஸ்ட் பண்ணுவீங்க அல்லது ABCD லிஸ்ட் பண்ணுவீங்க அல்லது ரோமன் இலக்கத்தால போட்டு லிஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் லிஸ்ட்ன்றது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ன்றது ஒன்று இருக்குது. ரைட். ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொன்னா என்னன்னு சொன்னால் ஆர்டரா வரப்போகுது. இப்போ உதாரணமா இதுல ஆர்டர்ட் லிஸ்ட் நான் இதுல கொடுத்துருக்கிறேன் A. ரைட். டைப் A. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா OL என்றது எலிமெண்ட், டைப் பண்ணது வந்து அட்ரிபியூட். ரைட். இந்த A என்றது வந்து வேல்யூ. சரியா? இந்த வேல்யூ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ரைட். அதாவது நம்பர்ஸ் கேன் பி யூஸ்ட். அடுத்தது என்னமொண்டு பிள்ளைகள் கவனிக்கணும். இதுல வந்து கமெண்ட் டேக். இந்த HTML-ல என்னமோ ஒரு டேக் இருக்குது கமெண்ட். நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதாவது வந்து கமெண்ட் பண்ணி வைக்கலாம். ஏனண்டா இப்ப நீங்க நிறைய டேக்ஸ் எழுதி கொண்டு வரையக்குள்ள உங்களுக்கு அந்த விளக்கம் சில நேரம் இல்லாம இருக்கலாம். அல்லது வந்து இப்ப ஏதாவது சில நேரம் எல்லாத்தையும் நாங்க மெமரி பண்ணி வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதால சிலதை நீங்க தெரியலாம் இந்த கமெண்ட்ஸுக்குள்ள போட்டுக்கலாம். அப்ப கமெண்ட் டேக் இதுவும் வந்து சில நேரம் உங்களுக்கு கழிக்கு வரலாம். நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க கமெண்ட் டேக். சரியா? ரைட். அதாவது ஆங்குலர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொண்டு போடுவீங்க அவ்வளவுதான். சரி. அப்ப இது கமெண்ட் டேக். நான் இதுல வந்து ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு யூஸ் பண்ணி காட்டி இது ஒரு கமெண்ட். ரைட். என்ன கமெண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்கு? அதாவது இந்த டைப் வந்து A and இருக்கிறது நம்பர்ஸ் கேன் பி யூஸ்ட். நம்பர்ஸ் இன்றைக்குல நீங்க வந்து நார்மலா 1 2 3 பாவிக்கலாம் அல்லது ரோமன் இலக்கம். ரைட். இப்படியும் பாவிக்கலாம். சரி. அப்ப இந்த வேல்யூ வந்து என்ன செய்யலாம்? மாறலாம். அப்ப இந்த OL டைப்புக்கும் OL என்ற டேக்குக்கும் எலிமெண்ட் இருக்குது, அட்ரிபியூட் இருக்குது, அடுத்தது வேல்யூஸ் இருக்கு. அப்ப நான் இங்க போட்டிருக்கிற டைப் என்ன டைப் ABCD. அப்ப எனக்கு என்னென்று அவுட்புட் வர போகுதுன்னு சொன்னால் ABCD என்னது வந்து எனக்கு அவுட்புட்டா வரும். 1 2 தொடங்கி இருந்தீங்கன்னா 1 2 3 4 அவுட்புட் வரும். அதே மாதிரி ரோமன் இலக்கம் இப்படி வரப்போம். ரைட். ஓகே. அது அப்ப நீங்க இதுல தொடங்கிட்டு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா LI. சரி. LI என்ற ஒரு டேக். LI என்ற ஒரு டேக்ல ரைட் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் காட்சிப்படுத்த போறீங்களா? என்னத்தை லிஸ்ட் பண்ண போறீங்க? இப்ப உதாரணமா முதலாவது எனக்கு ஹார்ட்வேர், அடுத்தது சாஃப்ட்வேர், அடுத்த லிவ்வேர், அடுத்த ஃபர்ம்வேர், இப்படி எனக்கு ஆர்டரா லிஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். சரியா? ரைட். அப்ப இதை ஒருக்கா பாப்போம் எப்படி ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அந்த அவுட்புட். உரிய கோடிங் இதான் அந்த கோடிங். ரைட். இப்ப இதுல பாருங்க OL ordered list டைப் வந்து A. ரைட். இங்க நான் கமெண்ட் செக்ஷனுக்குள்ள இங்க நான் போட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு ரன் பண்ணேக்குள்ள இங்க எந்த விதமான ஒரு பிழையும் வராது. அப்ப நீங்க இந்த கமெண்ட் டேக் பாவிக்கிறதால உங்களோட ரன் பண்ணேக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப கமெண்ட் டேக்ன்றது வந்து உங்களோட ஒரு ப்ரோக்ராமருக்கும் ஈஸி. அதை பாக்கல இன்னமும் தச்சமயம் இன்னமும் அதை வியூ பண்ண போறாருன்னா அவருக்கு ஈஸி. இதுல என்னதுக்கு இது போட்டிருக்கின்றது வந்து அவருக்கு விளங்கும். அப்படியான விளக்கங்களை நீங்க கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த கமெண்ட் டேக் என்ன செய்யலாம்? பாவிக்கலாம். அது வந்து உங்களை ரன் பண்ணேக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் தராது. ரைட். அப்ப இங்க நான் ABCD தொடங்கி இருக்கிறபடியால் இங்க என்ன செய்யறேன்? அவுட்புட் எப்படி வருது? கேபிட்டல் ABCD என்று வருது. இது வந்து என்னது? ஆர்டர்ட் லிஸ்ட். அப்ப ஆர்டர்ட் லிஸ்ட் ஓபன் பண்றீங்க
அதே நேரம் ordered list end பண்ண வேணும் ரைட். அப்போ open tag OL, அதே நேரம் ending tag OL கட்டாயம் முடிச்சிருக்கணும். அடுத்தது என்ன உண்டு ரைட். ரைட், அப்ப இவ்வளோத்தோட பிள்ளைகள் இன்னைக்கு இந்த லெசனை முடிப்போம். அடுத்த கிளாஸ் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அங்கால டேபிள் டெஃபினிஷன் லிஸ்ட் அதுகள் கண்டினியூ பண்ணுவேன். தேங்க்யூ பிள்ளைகள், தேங்க்யூ ஸோ மச்.